நான் பாட்டுக்கு சிவனேன்னு தான் இருந்தேன். ஆனா, இந்த ராகு காலம், யமகண்டம்லாம் நம்மகிட்டயே வந்து வம்புக்கு இழுக்குதேங்கிற ஒரு மனநிலையில தாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. பெரிய மாற்றங்கிறது உங்க வாழ்க்கையில எப்பதான் வருமோங்கிற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அதிலுமே பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல குடும்ப வாழ்க்கையில நிச்சயமா பாதிப்புங்கிறது இல்லாம இல்ல. தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில நம்பிக்கை ஒண்ண நீங்க வச்சுக்கிட்டு இந்த காலத்துல ஓடிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு, உறவினர் வகையில பாதிப்பு, வேலை செய்யற இடத்துல கூட நிம்மதிங்கிறது இருந்திருக்காது. ஏதாவது ஒரு வகையில அவமானங்கிறது இருந்துகிட்டே இருந்துக்குங்க. ஆனா மன உறுதியோட இந்த காலத்துல நீங்க தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா? எந்த வகையில சாதகம், எந்த வகையில நீங்க கவனம் செலுத்தணும்? தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் வியாபாரம், உடல்நலம் இது எல்லாமே எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை நீங்க எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க, உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இந்த சேனலை நீங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கக்கூடியங்களா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக தாங்க இருக்குது. நம்புங்க, தொடர்ந்து முயற்சி கைவிட்டுறாதீங்க. ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி இருக்கிறாரு. குடும்பத்தில் இது வரைக்குமே கணவன் மனைவி ஒத்தமங்கிறது இருந்திருக்காது. கொஞ்சம் சண்டையும் சத்திரமாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் அமைதி கிடைக்குங்க. வாழ்க்கை துணை வழியில மாற்றம் காத்திருக்குதுங்க. வழக்கத்தை விட இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. வீடு வாகன அமைப்பு இல்லாமல் சிறப்பாக இருக்குதுங்க. தாராளமாக முயற்சி செய்யலாம். வீட்டுக்கு தேவையான விஷயம், இந்த நகை நட்டு இது எல்லாமே வாங்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக வாங்க பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தாங்க. இது வரைக்குமே தொழிலில் ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்திருப்பீங்க. இதே வேலையை செய்யலாமல் நான் வேறு வேலைக்கு மாறிடலாமாங்கிற ஒரு சிந்தனை அதிகமாக இருந்திருக்கும். இந்த நேரம் நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலுக்கு எதுவாக இருந்தாலும் விட்டுறாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு விறுவிறுப்பாக நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய நேரம். வாங்கின கடன் அடைகிறது தான் ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு முக்கியமாவீங்க. ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் காசு பணங்கிறது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வாரத்தில் உண்டு. உங்களுக்கு சுகபோகம் விரும்புகிறீங்களோ இல்லையோ, வாங்கின கடனை நல்லபடியாக கட்டணுங்கிற சிந்தனை தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இனி கடனை நீங்கள் மெல்ல மெல்ல அடைக்கக்கூடிய வாய்ப்பு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இனி உங்களுக்கு திருப்தியான சூழ்நிலை உண்டாகும். வேலை இழந்திருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் முயற்சி செய்யுங்க, நல்ல வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் இருந்த குறை எல்லாமே நீங்குது. பெரும்பாலானவங்களுக்கு இந்த நேரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கிய சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி இரண்டாம் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு, இரண்டாம் வாரிசு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தம்பதிகளுக்கிடையே இருந்து கருத்து வேறுபாடு இந்த நேரம் மாறுங்க. அதே மாதிரி வேறு ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே சொந்த ஊருக்கு வரணுங்கிற ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கும். அதுலேயுமே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணையை முயற்சி செய்ய சொல்லுங்கள். அரசு வேலை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சம்பந்தி சண்டை, மாமா மச்ச சண்டை இது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நேரம். உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் உண்டாக போகுதுங்க. இந்த மனசாபம் எல்லாமே நீங்கி இந்த சொந்த பந்தம் எல்லாமே ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. வீட்டிலுமே சுப நிகழ்ச்சி நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. அதனால் பிரிஞ்சு போன சொந்த பந்தம் எல்லாமே ஒன்று சேருவாங்க. தாய் வழி சொத்து, தாய் வழி உறவினர் வகையிலையும் ஆதரவு சிறப்பாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே உங்கள் முன்னாடி ஒரு பேச்சு, உங்கள் முதுகுக்கு பின்னாடி ஒரு பேச்சு, நிறைய வீண் பலி எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் என்ன தான் கடுமையான உழைப்பு மாடாக உழைச்சிருந்தாலுமே நல்ல பேர் வாங்கியிருக்க முடியாது. அந்த சூழ்நிலை இந்த நேரம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு பாராட்டு கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு தெம்பும் தைரியத்தையும் தருங்க. இந்த வயசானவங்களாக இருந்தால் இந்த நேரம் அரசு சம்பந்தப்பட்ட உதவித்தொகைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. ராசிக்கு 12ல் இருந்து ராசிநாதன் சுக்கரன் ராசி வந்து பார்க்குறாரு. ராசியில் சுபகாரியம் அமையக்கூடிய வாய்ப்பு தான். அதுவுமே சொந்த ராசியில் ஆட்சி பலத்தோடு அமைகிறதுங்கிறது இதை விட சிறப்பான அமைப்பு எதுவுமே இல்லைங்க. மனசில் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க, நம்பிக்கை வைங்க, நல்லதே நடக்கும் நம்புங்க. கண்டிப்பாக நல்ல அமைப்பு தான். இந்த நேரம் முயற்சி கொடுக்காமலே நீங்கள் வருத்தப்படுறதை விட முயற்சி கொடுக்கறது நல்லது. நல்ல முறையில் செயல்படுத்த பாருங்கள். உங்கள் திட்டம் எல்லாமே வெற்றி தான். அதே மாதிரி குருவும் சூரியன் இருக்கிறாங்க, யோகத்தை தராரு. பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. 10ல் சனி ராகு இருக்கிறதால தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு விறுவிறுப்பாக நடக்கும். எதிலெல்லாம் கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ல் புதன் இருக்கிறாரு. சில நேரம் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இப்படி மாற்றி செஞ்சுருக்கலாமாங்கிற சிந்தனையிலேயே முதல்ல செஞ்ச நல்ல காரியத்தை நீங்களாவே கெடுத்துக்குவீங்க. இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க, கவனமாக இருக்கணுங்க. 2ல் சூரியன் சுகஸ்தானத்தில் கேது செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இரவு நேர பயணமாக இருந்தால் முற்றிலுமே தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு புதுசாக வேலை தேடி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல வேலை கிடைக்குங்க. வருமானம் சிறப்பாக இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே பொறுமையாக இருக்கணும். இடத்தம் கோத்தம் செய்யக்கூடாது, அதிரடி முடிவு எடுக்கக்கூடாது, அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாதுங்க.
உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே முன்னாடி இருந்த பாதிப்பு இல்லை, நல்ல மாற்றம் தான். கடன் சுமை குறையும். இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்குமே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் யோகா தியானம் செய்ய பாருங்கள். ஏன்னா மனசில் சிந்தனை சிறப்பாக இருந்தால் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக அமைன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மூத்தவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது நேரம் நல்லது. வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத முன்னே நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. கண்டிப்பாக எல்லாமே சுலபமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே புதுசாக நிறைய திட்டங்கள் வச்சுருப்பீங்க. திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்த நினைப்பீங்க. அந்த வகையில் உங்களுக்கு இந்த நேரம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. திட்டமிட்டு வேலை செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். குடும்ப சம்மந்தப்பட்ட முடிவுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி இளம் வயசுக்காரங்களுக்கு இந்த நேரம் காதல் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்குன்னு சொல்லலாங்க. இந்த வார இறுதிக்குள்ளே இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், கட்டடம் வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரியான விஷயம் இருந்தால் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. பெற்றவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தான். சமுதாயத்திலும் மதிப்பு சிறப்பாக இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்துக்கிட்டாலும் வெற்றி உங்களுக்குன்னு சொல்லலாங்க. நல்ல செய்தி காத்திருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். தொடர்ந்து இதே ஆர்வத்தோட பாடங்களில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்றவர்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ரொம்ப நாள் ஏக்கம் தேரும். வண்டி வாகனம் வாங்குற யோகம் இருக்குது. ஆனால் அதுக்காக பயணங்கள் அதிகம் செய்யாதீங்க. இரவு நேர பயணம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. சந்திரனோட நகரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க காரியம் சிறப்பாக இருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே படாத கஷ்டமே இல்லைன்னு சொல்லலாங்க. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இந்த நேரம் நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கிறதால கொடுத்த கடனை திரும்பி பெறணும்னா நீங்கள் நிறைய பேர்த்திட்ட பணம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த பணத்தை வாங்குறதுக்குள்ளார படாத பாடுபட்டிருப்பீங்க. அந்த சிக்கல் இந்த நேரத்தில் இல்லைங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே முக்கியமான நபர்களுடைய ஆதரவு இருக்கிறதால உங்களுக்கு அந்த வகையில் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி புதன் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதால இந்த நேரம் இளம் வயசுக்காரங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி காதல் விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க. சந்தோஷம் கிடைக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போன விஷயம் எல்லாமே திருமணத்தில் முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த காலம் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி 2ஆம் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைங்க. வியாபாரத்தில் மழமழன்னு ஒரு தொழில் முன்னேற்றம் உண்டு. போட்டி எல்லாமே இல்லை. ஆடம்பரமான நிகழ்வுகள் எல்லாமே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை அற்புதமாக அமையும். எல்லாரோடைய மனசையும் கவர்ந்தல் தருவீங்கன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தகப்பனார் மூலமாக பண உதவி கிடைக்கும். வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது மாதிரியான விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வரவு சிறப்பு தான். எதிர்ப்பு இல்லாமல் எந்த விஷயத்தில் எல்லாமே சந்திச்சிங்களோ அதை பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அதனால் நம்பிக்கையோடு செயல்பட பாருங்கள். முருகப்பெருமான கூடவே வணங்கிக்குங்க. ரிஷபராசி அன்பர்கள் முருகப்பெருமானையும் கூடவே வழங்கி செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி இந்த பிரதோஷ நாட்களில் இந்த வாரம் மட்டும் இல்லை, எல்லா காலமுமே இந்த பிரதோஷ நாட்களில் நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை செஞ்சுக்கிறதும் நந்தி தேவரையும் சேர்த்தே வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எல்லாமே இந்த பசுமாட்டுக்கு இந்த வாழைப்பழம் கீரை மாதிரியான விஷயத்தை நீங்கள் வாங்கி தர பாருங்கள். ஏன்னா ரிஷபராசியோட சின்னமே காளை மாடு தான். சுக்கரன் தான் உங்களுக்கு ராசி அதிபதி. இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறப்ப சுக்கரனுடைய பரிபூர்ண அருளுங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சி நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பிராணிகள் வளர்க்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்டில் தவிர்க்கிறது நல்லதுங்க. பறவைகளுக்கு உணவு தரது நீங்கள் நல்ல விஷயமா சொல்கிறாங்க. அதனால் பறவைகளுக்கு தொடர்ந்து நீங்கள் உணவு தர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுங்க. நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த வார காலகட்டங்களில் நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சூரியனோட சஞ்சாரம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதால கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை அனுசரித்து போக பாருங்கள். மற்றவங்கக்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். நீங்கள் ஒன்று சொல்ல போய் அது வேறு விதமாக தான் முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே மௌன விரதம் இருக்கிறது நல்லது தாங்க. அதாவது பேச்சை கட்டுப்பாடாக வச்சுருக்க பாருங்கள். பேச்சை கட்டுப்படுத்திக்கோங்க. ஜீவன ஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறதால செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஆரம்பத்தில் பிரச்சனை கொடுக்கும். பார்த்து பொறுமையாக திட்டங்கள் சரியாக வகுத்து செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் தான். குழந்தைகளோட நிலையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தாங்க. குழந்தைகள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. குடும்ப வாழ்க்கையிலுமே முன்னாடி இருந்த பாதிப்பில் இந்த நேரம் அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு அஸ்தமனமாக இருக்கிறதால வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. எந்த வேலையாக இருந்தாலுமே பொறுமை ரொம்ப முக்கியம். கவனச்சிதறல்கள் இருக்கக்கூடாது. உழைப்பு இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க பாருங்கள். உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். இந்த நேரம் உழைப்பு அதிகமாக இருக்கிறதால மனசில் ஒரு சோர்வு, உடம்புல ஒரு தெம்பு இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் உடலை நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். யோகா தியானம் கொஞ்சம் இந்த நேரம் செஞ்சுட்டு வர்றது நல்லது. ஆரோக்கியமான உணவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. செய்யக்கூடிய வேலையை உங்களுக்கு நல்லபடியாக சுறுசுறுப்பாக முடியும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. சுக்கரன் சாதகமாக இருக்கிறதால வருமானத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். அதனால் முயற்சி கைவிட்டுறாதீங்க.
மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய்க்கேது இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சிருக்க முடியாது. நல்லா வழங்கிட்டு வரவங்க கூட திடீர்னு எதிராக மாறுவாங்க, உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க. அதனால இந்த நேரம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க, மற்றவங்களை அதிகமாக நம்புறது வேண்டாம். உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இந்த நேரம் உடல்நிலையில் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். வேலையிலையும் கவனமாக இருக்கணுங்க. நிதானம் ஒன்று இருந்துட்டால் போதுங்க, எல்லா வேலையும் உங்களுக்கு பிராதானம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படி அமைய போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் காமதேனு படத்தை வாங்கி மாட்டி தொடர்ந்து நீங்கள் பூஜை செஞ்சுட்டு பாருங்க, வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அப்போ உங்களுடைய வீட்டில் காமதேனு படம் இருந்தால் அதுவுமே மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நன்றி நண்பர்களே.